Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தியை பார்க்கிறோம். T20 உலகக்கோப்பையில் அரையிறுதிப் போட்டியில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோத இருக்கும் நிலையில் அங்கு மழை குறுக்கிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரையிறுதியில் ஆடப்போவது அணிகளா அல்லது மழையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மாலை பலப்பரீட்சை நடத்த இருந்தது. போட்டி நடைபெறவுள்ள கயானாவில் தற்போது மழை பெய்ய 80% வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக நேற்றைய பயிற்சியை கைவிடும் நிலைக்கு இந்திய கிரிக்கெட் அணி தள்ளப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று 80 விழுக்காடு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விரிவான விவரம். விக்னேஷ், இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த T20 உலகக்கோப்பையினுடைய அரையிறுதி போட்டி இன்று மாலை கயானாவில் நடைபெற இருக்கிறது. இருந்தாலும் கூட கயானாவில் இன்று அதிகாலை கயானா நேரப்படி இன்று அதிகாலை 10 மணிக்கு இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 80% போட்டி நடைபெறும் நேரத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. நேற்றே பார்த்தோம்னா இந்திய அணி நேற்று மாலை பயிற்சிக்கு சென்ற போதே மழை பெய்ததன் காரணமாக ஒரு பயிற்சி அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் மழையின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சூழலால் தற்போது இந்த அரையிறுதி போட்டியின் போது மழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் என்பது அறிவித்திருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற அரையிறுதி போட்டியின் போது மழை பெய்தால் போட்டியை அடுத்த நாளில் நடத்துவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த இரண்டாவது அரையிறுதி போட்டியை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் டே என்பது இந்த அரையிறுதி போட்டியில இல்ல. இருந்தாலும் கூட கயானா நேரப்படி காலையில இந்த போட்டி துவங்கும் காரணமாக 250 நிமிடங்கள், அதாவது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கூடுதலாக இந்த போட்டி மழையினால பாதிக்கப்பட்டால் கூடுதலாக 3 மணி நேரம் வரை போட்டியை நீட்டித்து நடத்துவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது. குறைந்தபட்சம் 2 அணிகளுமே 10 ஓவர்கள் விளையாடும்படி போட்டியை நடத்த வேண்டும் என்று விதிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த போட்டியை 10 ஓவரில் 2 அணிகளும் விளையாட முடியாத அளவுக்கு போட்டி நடைபெறாத அளவுக்கு மழை பெய்யும் பட்சத்துல இந்த அரையிறுதி போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். சூப்பர் 8 போட்டிகள்ல எந்த அணி அதிக புள்ளிகள் பெற்றிருக்கிறார்களோ அந்த அணி அரையிறுதியில வெற்றி பெற்றார்கள் என்ற அறிவிப்பின்படி இந்திய அணி இறுதிப் போட்டியில முன்னேறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி தொடர்ந்து அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சந்தானம், 80 விழுக்காடு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய பயிற்சி ஆட்டம் கூட ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில 3 மணி நேரம் வரை அவங்க பொறுத்திருந்து பார்த்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த மைதானத்தை தற்போது பாதுகாப்பதற்கான அந்த நடவடிக்கைகள், அதாவது முழுமையா கவர் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்களே, எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த ஆடுகளத்தோட தன்மையை எப்படி பரிசோதிப்பாங்க? நிச்சயமா அந்த மழை நம்ம போட்டி நடக்கக்கூடிய மைதானத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையா கவர் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போட்டி துவங்குவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பு மழை பெய்யும் பட்சத்துல போட்டியில மழை, அதாவது வீரர்கள் காயமடையாத அளவிற்கு மைதானம் இருந்தால் மட்டுமே போட்டியை நடத்த நடுவர்கள் முடிவெடுப்பார்கள். இது ICC முதல் விதிமுறையாக இருக்கிறது. போட்டியின் மைதானம் என்பது வீரர்களுக்கு காயம் ஏற்படும் வகையில் இருந்தால் போட்டியை தொடங்குவதற்காக அனுமதி நடுவர்களே வழங்க மாட்டார்கள். எனவே தற்போது இந்த நம்ம பேசக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா அது அதிகாலை நள்ளிரவு தான் தற்போது கயானாவில் இருக்கிறது. எனவே மைதானம் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும். நாளைக்கு அதிகாலை 10 மணிக்கு அங்க போட்டி தொடங்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளை காலை போட்டி தொடங்குவதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக தான் மைதானம் முழுமையாக திறக்கப்படும். அதுவும் மழை பெய்தால் அதனை திறக்க மாட்டார்கள். எனவே தற்போது அது பாதுகாப்பான முறையில் இருக்கிறது. போட்டி தொடங்குவதற்கு முன்பு மழை பெய்யும் பட்சத்துல, தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்துல 3 மணி நேரம், அதாவது ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 மணி நேரத்தை கடந்து 3 மணி நேரம் வரை காத்திருந்து போட்டியை நடத்துவதற்கான அனுமதி இருக்கிறது. குறைந்தபட்சம் 2 அணிகளுமே 10 ஓவர்கள் விளையாடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த 2 வாய்ப்புகளுமே இல்லாத பட்சத்துல இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மழை குறுக்கீடின் காரணமாக இந்த ஆடுகளத்தின் தன்மை மாறுபடும் போது அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா? என்ன மாதிரியான சூழல் இருக்கும்? நிச்சயமா இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து 2 நபர்களுமே இந்த மைதானத்துல கடந்த 10 ஆண்டுகள்ல விளையாடியதில்லை. 2 இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்று காலை முதல் முன்னாள் வீரர்களே, இங்கிலாந்துடைய முன்னாள் வீரர் மைக்கேல் அத்தர்டன், அதே போன்ற நாசர் ஹுசைன், மைக்கேல் வான் என்ற இங்கிலாந்துடைய முன்னாள் கேப்டன் அனைவருமே இந்தியாவிற்கு அதிக வாய்ப்புகள் வழங்கும் வகையில இந்த உலகக்கோப்பை அட்டவணை இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழல் தான் தற்போது இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தனகுமார். Satyabhama Institute of Science and Technology, Chennai.
Satyabhama Institute of Science and Technology, Chennai.